ரோஜா செடிக்கு வெர்மி கம்போஸ்ட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரோஜா செடி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து சென்ட் ரோஸு. நம்ம வந்து இந்த பாட்டிலே வாங்கினேன். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கினா நல்லது இதெல்லாம். இப்போ இந்த சின்ன பாட்டிலே நான் வாங்கினேன். பூ வந்து பூக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், 20 நாள் ஆகும், 20 டேஸ் ஆகும் ஒரு பூ பூக்கிறதுக்கு. சின்ன சின்ன பட்டன் ரோஸ்னால் சீக்கிரமாக 1 வீக்லேயே வந்துடும். நான் வாங்கிட்டு வந்தோடனே செடி கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஏன்னா அப்போவே பழுத்தப்பெல்லாம் இருந்தது இலையெல்லாம். அதை நம்மளே சரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன் நான். இந்த இலையெல்லாம் கொட்டி போய் திருப்பி புது தளிர் போட்டு பூலாம் வந்தது. ஆனால் நான் வந்து டல்லாக இருக்கிறப்ப நம்ம எப்போவுமே பாட் மாற்றக்கூடாது. அப்படியே அந்த தொட்டிக்குள்ளேயே வச்சுருந்து சாமந்தி செடி கூட நீங்கள் அதே போல் தான் செய்யணும். ரோஜா செடி அப்படியே வச்சு நம்ம எருவெல்லாம் அந்த தொட்டிக்குள்ளேயே கொடுக்கணும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறமா ரோஸ் பிளான்ட் வந்து சரியானதுமே நம்ம வேறு பாட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் பாருங்கள், இது வந்து எல்லோ ரோஸு, பட்டன் ரோஸ் எல்லோ ரோஸ் பிளான்ட்டில் இந்த பிரான்ச்சஸ் வந்து லீஃப் எல்லாம் கட் பண்ணால் நிறைய தளிர் வரும். பிரான்ச்சஸும் கொஞ்சமாக கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், ரோஸ் செடியில் தளிர் வந்துச்சு, பட்டன் ரோஸு. இது வந்து நான் எரு போடுறதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி கூட வீடியோ பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் செடி, இது ஸ்லோவாக தான் வளருது. ஆனால் செடி பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குது, அடிக்கடி பூக்கள் பூக்குது இந்த பிளான்ட்டு. இதுக்கு வந்து நான் ஏற்கனவே எருவெல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ வந்து மண்புழு எரு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டன் ரோஸ் இது பாருங்கள், 3 பூ பூத்துருக்கு. ஆனால் இன்னும் பெரிய சைஸாக இல்லை, கொஞ்சம் பெரிய பூ தான் இது. வாங்கின பாட்டிலே அப்படியே வச்சுருக்கிறேன் பாருங்கள், நான் எதுவும் செய்யலை. மேல் பாகத்தில் வந்து வாழைப்பழம் தோல் மட்டுமே போட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சமாக மாட்டு சாணம் வந்து 1 ஸ்பூன் வந்து மக்கந்து நான் போட்டிருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே மாற்றாமல் இந்த பாட்டிலே அப்படியே வச்சுருந்து கொஞ்ச நாள் கழித்து தான் மாற்றணும். அதுதான் நல்லது பிளான்ட்டுக்கு, ரோஸ் பிளான்ட்டுக்கு. இப்போது இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள், இது ஏற்கனவே வந்து டை பேக் வந்த பிளான்ட்டு தான். இன்னும் நான் ஃபுல்லாக கட் பண்ணலை, இருந்தாலும் தளிர் போட்டு மொட்டு வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அடுக்கு பூ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நான் இந்த பிளான்ட் வந்து நிறைய அடுக்கு பூக்களாக பூத்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த பிளான்ட்டு தான் இது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஏற்கனவே வந்து கொண்டக்கடலை லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுத்துருக்குறோம் பிளான்ட்டுக்கு. இப்போ வந்து இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் வந்து மண்புழு எரு போட போகிறேன். அடிக்கடி கொஞ்சம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸு இல்லை 15 டேஸ் ஒன்ஸு மண்புழு எரு சேர்த்துக்கிட்டே வரணும் பிளான்ட்டுக்கு. அப்போ தான் நல்லது. எந்த அளவுக்குன்னா பெரிய பாட்டு 12 இன்ச்சு 14 இன்ச்சுன்னா 1 பிடி 2 பிடி அளவுக்கு நீங்கள் சேர்க்கலாம். நான் 1 பிடி அளவுக்கு சேர்க்குறேன். நல்லா போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொத்தி விடணும். ஏற்கனவே நான் லூஸாக தான் இருக்குது சாயில், அதனால மேல் பாகத்திலே போட்டுடுறேன். நான் போட்டது இப்போ வெர்மி கம்போஸ்ட்டுன்னா மண்புழு எருவு. அப்பப்போ நீங்கள் பிளான்ட்டுக்கு, ரோஸ் பிளான்ட்டுக்கு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிடி 2 பிடி சேர்த்துக்கிட்டே வந்தால் பிளான்ட்டில் அடுக்கு பூக்கள் பூக்கும். அதே சமயத்தில் செடி புத்துணர்ச்சியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன் நான். அதாவது ஹெல்த்தியாக வளரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு. இப்போது வந்து நான் வந்து ஏற்கனவே பனானா பீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இந்த சென்ட் ரோஜாக்கு. இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மேல் பாகத்தில் மட்டும் போடுறேன். லேசாக நீங்கள் சாயில் வந்து இது போல் லூஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த எல்லோ ரோஸ்க்கு, எல்லோ பட்டன் ரோஸ் இது கொஞ்சமாக இந்த பிளான்ட்டுக்கு நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். பெரிய செடிக்கு தான் நிறைய போடணும். இப்போது பன்னீர் பட்டன் ரோஸ்க்கு நான் போடுறேன் பாருங்கள். ஏன்னா சின்ன பாட்டிலெல்லாம் நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். கூடவே வந்து இது போடுறப்ப மண்புழு எரு போடுறப்ப நீங்கள் வந்து கவு மேனூரில் கவுடங்கு அது வந்து, அதாவது மாட்டு சாணம் வந்து மக்கனதோ இல்லை பச்சை சாணியை நல்லா காய வச்சுட்டு இந்த மண்புழு எரு கூடவே நீங்கள் போட்டிங்கன்னா நிறைய மண்புழு உருவாகும். பிளான்ட்டு கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும். ரோஸ் பிளான்ட்டில் வெர்மி கம்போஸ்ட்டு அடிக்கடி நான் சேர்ப்பேன். மந்த்லி ஒன்ஸு இல்லை 15 டேஸ் ஒன்ஸு நல்லா வரும். மந்த்லி நீங்கள் ஒரு வாட்டி கொடுத்தா கூட சூப்பராக ரோஸ் பிளான்ட்டில் ஃப்ளவர்ஸ் வைக்கும். நான் பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.